இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வீட்டுக்கு திரும்ப போகிறேன். ஸோ இப்போ வருது நான் ஊர்லேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பும்போது போகிற வழியிலலாம் நிலா செம்ம அழகாக ரெட் கலரில் இருந்துச்சு. இன்றைக்கி பௌர்ணமியாக என்னன்னு தெரியல. பட் இருந்தாலுமே இது பார்க்க அவ்வளோ அழகாக பெருசாக இருந்துச்சு. ஜூம் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே வந்தோம். அப்படியே லால்பேட்டைக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு. ஸோ வந்து லால்பேட்டை ஏரிக்கரைக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். போகிற வழியில் ஒரே செம்ம கூட்டமாக இருக்குது. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, இன்றைக்கி சனிக்கிழமை சந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இங்கெல்லாம் நானும் என் அண்ணி வந்து நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு போவோம். காய்கறிலாம் வந்து வாங்கிட்டு போவோம். இந்த இடத்துலலாம் அப்படியே எல்லாம் அப்படியே நல்லாயிருக்கும். ஸோ வீக்லி ஒன் வந்து நாங்கள் இப்படி தான் சாட்டர்டே வந்து இங்கே சந்தை போடுவாங்க. ஸோ லால்பேட்டை கை காட்டிக்கிட்டு ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர்ற வழியில் சின்ன அண்ணா வீடு இருக்குது. அப்படியே சின்ன அண்ணா வீட்டையும் பார்த்துட்டு அப்படியே அம்மா வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நைட்டு வரும்போது மணி இங்கே 8 மேலே ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே அந்த அக்கா எங்கள் அக்கா பையன் வாங்க வாங்க சித்தி அப்படின்னு சொல்லி விளாண்டுட்டு இருந்தான். ஸோ அப்படின்னு நான் ஷாக் ஆகிட்டேன். எங்கள் அண்ணன் இப்படி தான் இருப்பார். எங்கள் பெரிய அண்ணன் மாதிரியே இருந்தான். சரி என்னடா தம்பி என் மாமா மாதிரியே இருக்கேன் சித்தி சும்மா இரு சித்தி அப்படின்னு சொன்னான். ஸோ நைட்டுக்கு வந்து டயர்டில் அப்படியே சாப்பிட்டு தூங்கியாச்சு. காலையில் வந்து பசங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. காலையில் டிஃபன் பூரி, சாம்பார், இட்லி, தக்காளி சட்னி, மல்லாட்டு சட்னி அண்டு பொட்டுக்கடலை சட்னி எல்லாம் வச்சுட்டு செம்மையாக அன்னிங்கெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க. ஸோ டெய்லி நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இனி அன்னைக்கு கையால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையால் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பா அதுக்குள்ளே போயிட்டு மீனெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கி மதியம் வந்து மீன் எனக்கு ரொம்ப முடியலன்றதுனால நான் அதுக்கப்புறம்லாம் இந்த கிச்சன் பக்கம் வரவே இல்லை. ஸோ போய் படுத்து தூங்கிட்டேன். அம்மா வீட்டுக்கு வரதே எதுக்கு, தூங்கி ரெஸ்ட் எடுக்க தானே. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வரீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால வந்து டயர்டில் படுத்து